ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமனுடைய திருநாமம் ஒன்றே பகவானின் 1000 திருநாமங்களுக்கு சமமான பெருமை கொண்டது. பார்வதி தேவி சிவபெருமானிடத்தில் கேட்கும்போது, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டதே பண்டிதைர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபோ. 1000 திருநாமங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதை சொல்ல இயலாவிடிலோ அல்லது சுருக்கமாக சொல்ல வேணுங்கிற ஆசை இருந்தாலோ யாது திருநாமத்தை சொல்ல என்று கேட்க, ராமன் 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 ராமநாமன் ஒன்றுக்குத்தான் அந்த பெருமை என்று சிவபெருமானே பதில் கூறுகிறார். அப்பேற்பட்ட ராமன் 12 ஆண்டுகள் சுகமே ராஜ்யத்தில் இருந்தான். இப்ப ராமனுக்கு வயசு 24 முடிய போறது. மறுபடியும் தசரதன் கூடினார், மந்திரிகளை எல்லாம் கூட்டினார், மக்களை கூட்டினார். ராமனுக்கு பட்டம் கட்டலாம் என்று இருக்கிறேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன? கேட்ட உடனே எல்லாருக்கும் பகு ஆனந்தம். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். உடனடியா ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டுடணும். அவன் நிற்கிற அழகென்ன, அவன் பக்கத்துல சீதையோட இருக்கும் அழகென்ன. இன்னைக்கும் திருவெள்ளியங்குடிங்கிற அற்புதமான திவ்யதேசம், ராமனுக்கென்னே இருக்கும் திவ்யதேசம். அங்கு போனோம்னால் கோலவில்லி ராமனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். படிக்கும்போது ராமன் கையிலிருந்து வில்லு வேறே, அதற்கப்புறம் ஓர் வில்லை முறித்தார். அதற்கும் பிற்பாடு பரசுராமனிடத்திலிருந்து வில்லை பெற்றுக்கொண்டார். ராமனுடைய வில்லுக்கே இருக்கிற தனிச்சிறப்பு கோதண்டம்னு திருநாமம், ஷார்ங்கம்னு திருநாமம். எத்தனையோ ஆயுதங்களை பெருமான் பிடித்திருந்தாலும் ஆழ்வாருக்கு ஷார்ங்கத்தினிடத்தில் ஒரு தனி ஆசை. யாது காரணம் என்னால், இடது திருத்தோள்களில் பகவான் ஷார்ங்க வில்லை சாத்திட்டு இருக்கார். அந்த தோள்லே ஷார்ங்க வில்லனுடைய நாண் பட்டு பட்டு இடது தோள் முழுக்க சொரசொரப்பேர் இருக்குமா. அந்த சொரசொரப்பு வீரனுக்கு அடையாளம். கோல வில்லி ராமனாக மிக அழகிய வில்லை கையிலே பிடித்து கொண்டு திருவள்ளியங்குடியில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். வெள்ளின்னு சொன்னாலே சுக்கரன்னு தெரியும். சுக்கரனுக்காக பெருமாள் தனக்கு தரிசனம் கொடுத்த இடம் இவ்விடம். மேலும் விஸ்வகர்மா தேவத்தச்சன், அவர் நிறைய ஆலயங்களை நிர்மாணம் பண்ணினார். ஆனால் அதே போல மயன் அசுரர்களுக்கு தச்சன், ராட்சசர்களுக்கு தச்சன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே என்று பெருமானிடத்தில் வேண்ட, பெருமான் உடனே பெருத்த தேவதையைப் போல அவனுக்கு காட்சி கொடுக்க, இந்த திருக்கோலம் நமக்கு வேண்டாம், இங்கு ராமனாக தரிசனம் கொடுக்க வேண்டும்னு மயன் வேண்ட, ராமன் கோலவில்லி ராமனாக கொடுத்தார். திருவள்ளியங்குடியில் அதே திருக்கோலத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். இப்படி இருக்கிற அழகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் ஆருக்கு பண்ணுவார்கள்? தசரதனே, நீ ஆட்டாண்டது போரும், புறப்பட்டு போ அப்படின்னு மக்கள்லாம் சொல்லிட்டா அவருக்கு ஆசை. வசிஷ்டர் நாள் குறிச்சு விட்டார். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியகா புஷ்பித கானனஹா. இதோ நன்னாள். வசிஷ்டாச்சாரியர் நாள் குறிச்சுட்டார். அப்படி பட்டாபிஷேக ஏற்பாடுகளை தயரதன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா விசித்திரமான பகவானுடைய சங்கல்பம். இதே நேரத்தில் இந்த கோலாகலத்தை மந்தராங்கிற கூனி, அதாவது கைகேயினுடைய கூடவே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தபோது அவளும் அவளுடைய ராஜ்யத்திலிருந்தே தோழியாக வந்தாள், அடிமையாக வந்தாள். அவள் அப்படி மொட்டை மாடியில ஏறி சுத்தி பார்க்கறா. என்ன ஊரே ஒரே கோலாகலமா இருக்கு, விழாக்கோலம் பூண்டு இருக்கிறதேன்னு போய் விசாரித்தா ராமனுக்கு பட்டம்ங்கிற செய்தி கேள்விப்பட்டாள். நேர கைகையினிடத்துல போய், கைகையை இழந்து போனாய், உன் பிள்ளைக்கு பட்டம் இல்லையாம், கௌசல்ய பிள்ளைக்கு பட்டமாம். அப்பவும் கைகையை சொன்னான். இல்லையே, என் பிள்ளைக்கு பட்டம்னு சொன்னாரே. ராமனைத்தான் கைகையை தம் பிள்ளையாவே நினைத்து கொண்டிருந்தாள். ஆனா அந்த மனசை நன்ன கலக்கி மாத்தரா மந்தரா ஆழ்வார் சாதித்தார். கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ. போதும், இங்கிருக்க ஒண்ணாது, எம் பிள்ளை பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். இராமனுக்கு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகும் வரம் கொடு. 2 வரத்த தசரதனை நீ கொடுக்கிறேன்னு ஒத்துக்கொண்டிருக்கிறாய், இப்போது அந்த வரங்களை கொடு என்று கேட்டவுடன் எத்தனை மன்றாடி பார்த்தும் அவள் ஏற்றுக்கொள்ளாமல் போக தயரதன் வரங்களை கொடுத்தான். மயங்கி சரிந்து போனான். இது ஏது ராமனுக்கு தெரியாது. சீதாராமர்கள் தங்கள் அந்தப்புறத்திலே இருந்தார்கள். இன்னைக்கும் கனக பவன்னு பேர். அயோத்திக்கு போனோம், ரொம்ப ஆச்சரியமான இடம். அப்படியே சொரணமா இருக்கு, தங்கமா கட்டி வச்சிருந்த இடம். இன்னைக்கு அங்க உள்ள எழுந்தருள் இருக்கிற ராமன், லக்ஷ்மணன், சீதை, அவளை சேவித்தோம்னா காண கண்கோடி வேண்டும். ஓரொரு நாளும் கார்த்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை ஹாரத்திகள், எத்தனை கோலாகலம். அயோத்திக்கே தனிச்சிறப்பு.
அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா 7 முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அதில் அயோத்தி முதல் க்ஷேத்திரம் ஒல்லியோ. ஆச்சரியமான கனகபவன். சுமந்திரன் வந்தார். ராமா உன்னை தாய் அழைக்கிறாள்னு கூப்பிட்டார். சீதாராமர்கள் வெளியே வர சீதை வாயிலோடே நின்றாள். ராமன் வெளியில புறப்பட்டு போறார். லக்ஷ்மணன் பின்னாடி கொடையும் சாமரத்தையும் ஏந்தி கொண்டு போனார். கைகேயனுடைய அந்தப்புறத்துக்கு போனால் தயரதன் மயங்கி சரிந்திருந்தான். ஏன் என்று ராமன் கேட்க, உன் தந்தையார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நீ என்ன நினைப்பியோங்கிறதுக்காக பயந்திருந்தார். நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும். பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். ராமனுக்கு வியப்பு. இப்படி என் தந்தை சொல்லணும்னு நினைச்சாரா? அதுக்கு அவர் பயப்பட்டிருக்கவே வேண்டாமே. அவர் விஷம் குடினா குடிச்சிருவேனே, கடல்ல விழுனா விழுந்துருவேனே. ராமோத்திர் நாபிபாஷத்தே. ராமன் 2வது வார்த்தை பேச மாட்டான். கைகை நீ கூறுகிறாய், இப்போதே ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு பட்டம் கிட்டினால் என்ன, என் தம்பிக்கு பட்டம் கிடைத்தால் என்ன, யார் கூறினாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். இதோ புறப்படுகிறேன் என் அவளுக்கு வரங்கொடுத்து புறப்பட்டான். ஆழ்வார் சாதித்தார், தொத்தலர் பூம் சுரிகுழல் கைசேசி சொல் கேட்டு தொன்னகரம் துறந்து துறை கங்கதன்னை பத்தியுடன் குகங்கடத்த வனம் போய் பூக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்து தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள். பெருமான் ராமன் புறப்படுகிறான். எந்த இடத்திலிருந்து அவர் தேர்ல ஏறினாரோ அந்த இடத்துல ராமனுடைய பாதுகையை இன்னைக்கும் கனகபவனத்தில் சேவித்துக் கொள்ளலாம். பெருமான் தன்னுடைய திருமேனில் இருந்த ஆடையை களைந்தான். மரபுரி மாந்தோலை தரித்து கொண்டான். ஆபரணங்கள் அனைத்தையும் களைந்து விட்டான். அப்போது ராமனுடைய உண்மை அழகு வெளிப்பட்டதாம். குலசேகரர் தெரிவித்தார், ராமனுடைய எல்லா ஆபரணங்களும் களையப்பட்ட சொல்லியோ. அப்போது அங்கங்கள் அழகு மாறி பூமருவு நறுங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து பூந்துகில் சேர் அல்குல் காமரெழில் விடலுடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமருதோள் என்புதல்வன் யானிந்து செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. சுமந்தரா இது நியாயமா? வசிட்டனே நியாயமா? நான் போக வேண்டிய காட்டுக்கு என் ராமன் போறானே. நான் போக வேண்டியது வைகுந்த நாட்டுக்கு, என் ராமன் இருக்க வேண்டியது நாட்டிலே. அல்லது நான் போக வேண்டியது காட்டுக்கு வானப்பிரஸ்தத்துக்காக, என் மகன் இருக்க வேண்டியது நாட்டிலே. இப்படி அந்நியாயம் இந்த நாட்டில் நடக்கிறதே கேட்பார் இல்லையா என் வசிட்டரிடத்திலே சுமந்தனிடத்திலே தயரதன் புலம்புகிறான். ஆனால் ராமன் அதை பற்றி கவலைப்படாமல் காடு நோக்கி புடப்படுகிறான். காட்டுக்கு போன ராமனை இன்னைக்கும் திருச்சேரை திவ்யதேசத்துக்கு போனோம்னா ரொம்ப ஆச்சரியமா சேவித்து கொள்ளலாம். ராமனுடைய திருக்கோலமே அழகு. ராமனுடைய இடை எப்படி ஒடிந்திருக்கிறது, அவன் தோள் எப்படி அகன்றிருக்கிறது, திருமுக மண்டலத்தில் எவ்வளவு ஈர்ப்பு சக்தி, எத்தனை கூர்மையான மூக்கு, அதத்தனை விட பூமருவு நறுங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து. குலசேகரர் சாதித்தாரே, ராமனுடைய தலைமுடியில் சடைமுடி ஆக்கினான். தன் பட்டு பீதாம்பரத்தை களைந்து மாந்தோல் மரவுரிய தரித்து கொண்டான். இவர் பண்ணது இருக்கட்டும், கூட இருக்கிற சீதையுமா பண்ண வேண்டும்? அவளும் அனைத்தையும் துறந்தாள். இலக்குவனும் அனைத்தையும் துறந்தான். லக்ஷ்மணா போ. சுமித்திரை அவனுக்கு அனுமதி பண்ணினார். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடபீம் வித்தி கச்சதாத யதாசுகம். போ, இந்த நாள் எப்போது வருங்கிறதுக்கு தான் லக்ஷ்மணா காத்திருந்தேன், உன்னை தவமிருந்து பெற்றேன். கூட காட்டுக்கு போ, ராமனுக்கு என்னென்ன தொண்டு புரிய வேணுமோ செய்வாய். ராமன் எல்லாரிடத்திலும் விடை பெற்றான். ஆனால் யாரும் விடை கொடுப்பதாக இல்லை. ராமா, உனக்கு காடென்னால் எங்கள் அனைவருக்கு நாடா, நாங்களும் உன்னோடு வருவோம். ஆவும் அழுத அதன் கன்றும் அழுத நான் மாடத்துறையும் பூசை அழுத அனைத்தும் அழுதழுது பின்தொடர்ந்து வர ராமன் புறப்பட்டான். சுமந்திரன் தேர ஓட்டின்னு போறார். தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சுட்டா. கொஞ்சம் தூரம் போனோடனே ராமன் யோசித்தான், மக்களோட நம்ம காட்டுக்கு போனா அப்புறம் என்ன காடு, அது நாடா போயிடாதா? ஆனால் ராத்திரி ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறச்சே சற்றே அவர்களை ஏமாற்றுமா போலே தன்னுடைய வண்டி தடத்தை மாற்றி வடக்கு நோக்கி போனான். அப்புறம் தடம் தெரியாவண்ணன் தெற்கு நோக்கி வந்துட்டான். மறுநாள் கார்த்தால ஜனங்க விழிச்சு பார்த்தா ராமன் வடக்கு நோக்கி போயிருக்கார். அப்ப திரும்ப அயோத்திக்கு போயிட்டார் போல் இருக்கு என்ன நினைச்சிருந்து ஜனங்க சந்தோஷமா திரும்பி போனா. ஆனா ராமன் அங்கில்லை. ராமன் தெற்கு நோக்கி குகப்பெருமானோட தோழமை கொள்ளுவதற்கு வந்தான். பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு. அதாவது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கின்னொருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் நொழிந்திலை என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தின்படி குகப்பெருமான் வேடர் தலைவன். அவன் அனைத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். இதோ தேன் உள தினை மா உள, நீ புனலாடுவதற்கு கங்கை உள்ளது, நாய்க்குகன் அடியேன் உள்ளேன், ராமா நீ இங்கேயே இருந்துவிடலாம் என்று சொல்லி மன்றாடி பார்த்தான். ராமன் அவனிடத்திலும் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து நேர பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனான். அவரிடத்துல வழி கேட்டுக்கொண்டு சித்திரகூடத்திலே வந்து தங்குகிறான். ரொம்ப ஆச்சரியமான இடம் சித்திரகூடம். அதை பற்றித்தான் சித்திரக்கூட்டம் 2. ஒன்று வடக்கே இருக்கும் சித்திரக்கூடம்,
மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தினுடைய எல்லை. அது அற்புதமான இடம், ராமன் இருந்த இடம். தெற்கே நமக்கு இருக்கிற சித்திரகூடம், தில்லநகர் திரு சித்திரகூடம், சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமானுடைய ஆஸ்தானம். குலசேகர ஆழ்வாரே அங்கு சித்திரகூடத்திருந்தான், அன்று சித்திரகூடத்திருந்தான், பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்னு தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் என்று குலசேகரர் பாடுகிறார். அங்கன்று எழுந்துருள் இருந்த பெருமானை இன்னும் சேவித்து கொண்டேனுட்டு இப்ப சித்திரக்கூடத்துல பெருமாள் இருக்கார். ஆனந்தமா காலம் கழிஞ்சின்னு இருக்கு. அப்பதான் பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்தான். என்ன நடந்தது? நம்மை ராமனா புறப்பட்டு போனான். நான் இருந்திருந்தால் இதை அனுமதித்திருக்க மாட்டேன். ஓரோர்த்தியாக போய் கேட்டான், ஏன் இது நிகழ்ந்தது, ஏன் அனுமதித்தீர்கள்? இனி ஒரு வினாடி தாமதிக்க கூடாது, மொத்த பேரும் வாங்கோ. ஏபிஷ்ட சரிச்சைவை சாத்தம் சிரச்சா யாதி சோமையா, நாம் இப்போதே போவோம், ராமன் திருவடிகள் விழுவோம். மொத்த பேரையும் திரட்டின் வந்தா. குகனிடத்திலே வழி தேடிக்கொண்டான், பரத்வாஜரிடத்தில் வழி தேடிக்கொண்டான். சித்திரகூடத்துக்கு வந்து சேர ராமன் திருவடிகளில் சமர்ப்பித்தான். இது ராஜ்யம் ஒன்னது ராமா, என்னதல்ல, நீதான் நாட்டை ஆள வேணும், திரும்பவா. ராமன் மறுத்தான். அப்பதான் தயரதன் மரித்தான்கிற செய்தி தெரிந்து கொண்டான். பிரிந்ததற்காக ஏங்கினான். திரும்ப வர இயலாது, இந்தா பாதுகை என்று பரதனிடத்திலே பாதுகையை கொடுக்க, ததசிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா என் ஆருரோக ரதம் ஹிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா நந்திகிராமே ஸ்திதே கரோத் ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா. வால்மீகி அழகாக தெரிவித்தார். நந்திரி கிராமம்ங்கிற இடம், இன்னைக்கு அயோத்திக்கு போனோம்னா நந்தி கிராமம் சேவிக்காத வரலாமா? அங்கு அமர்ந்து கொண்டுதான் 14 ஆண்டுகளும் பரதன் ராஜ்யத்தை ஆண்டான். பரதன் ஆண்டான், பாதுகை ஆண்டது. ராமனை விட ராம பாதுகை கேற்றம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹசிரம்னு 1000 ஸ்லோகங்கள் பாடினார். அதுல தெரிவிக்கிறார், பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். ராமபக்தின்னு சொல்லணும்னா பரதனைத்தான் முதல் எண்ணிக்கை. 2வது பக்தன் பரதன், 3வது ராம பக்தன் பரதன், 4வது ராம பக்தன் பரதன். அடுத்த வேளை இல்லையானா பரதனுக்கு நிகரா இல்லையே. ஆக உலகத்தில் ராமபக்தின்னா என்ன, பாதுகையினுடைய பிரபாவம் என்னன்னு புரிய வைத்த பரதனை வணங்குகிறேன்னு வேதாந்த தேசிகன் அற்புதமா தெரிவிக்கிறார். நந்தி கிராமத்துல தான் எழுந்தருளி இருந்தான். சடைமுடி புனைந்து கொண்டு 14 ஆண்டுகள் ராமன் எப்போது வருவான் வருவான் என்று தெற்கு நோக்கியே கண்களை வைத்து கொண்டு பரதன் அங்கு ஆண்டு கொண்டு வருகிறான். இது அந்த புறத்தே. இந்த பக்கத்துல நடந்தது, ராமனு சீதையும் பல்லாண்டுகள் அங்கு இருந்தார்கள். புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்தா. தண்டகாரண்யத்துக்குள்ளே புகுந்தார்கள். அங்கிருந்து நாசிக் பஞ்சவட்டிக்கு போய் சேர்ந்தா. அங்கதான் சூர்பணகை வந்து சேர்ந்தாள். ராமனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டாள். அவள் ஒரு அரக்கி. ராமன் மறுத்தான். கோபம் ஏற்பட்டது. தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவன் தாசரதியின் ஆழ்வார் சாதித்தா போலே சூர்பணகை தம்பியான இலக்குவனை கொண்டு காது மூக்கை அறுத்து விட்டான். அதை சொல்றார், சீதா கதாசிரவண தீபித ஹிருச்சயேன சிருஷ்டம் விலோக்கிய நிருபதே தசகந்தரேண ஜக்ரே அத்புதவண வபுஷா ஆசிரமத்தோ அபகிருஷ்ட மாரீச்ச மாசு விசிகேன யதா கமுக்ரஹ ரக்ஷோதமேன விருகவத் விபினே சமக்ஷம் வைதேகராக ஜுகுதிர்யபதாபிதாயம். அப்போது சூர்பணகனுடைய காது மூக்கு அறுத்து எறிஞ்சுட்டார். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொருளியானால் யானும் பிறந்தமை பொய்யன்னே. ஆண்டாளுடைய பாசுரம். சூர்பணகனுடைய காது மூக்கு அருந்துதா? அவ நேர ஜனஸ்தானத்துக்கு போனா. 14,000 ராட்சசர்கள் அவளுடைய உறவினர்கள், கரன் தூஷணன் முதலானோர். அவர்கள் அனைவரிடத்திலும் இதை போல நான் அறுபட்டு போனேன், ராமன் அங்க இருக்கான், சீதை அங்க இருக்கான், போய் பழி தீருங்கோள். அவ அத்தனை பேர் வந்தா. 14,000 பேரையும் தனி வீரனாக தேசிகன் சாதித்தா போலே அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் உருமுகூர்த்த காலத்துக்குள்ளே மொத்த பேரையும் முடித்தான். தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபுவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ராமன் திருமேனி முழுக்க சல்லடை கண்ணாக தொலைக்கப்பட்டு ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே அணைத்து கொண்டாள் சீதை. உலகத்து மூலிகைகள் மருந்துகள் அத்தனை சீதையினுடைய திருவுடம்பு தானே. மகாலட்சுமியினுடைய திருவுடம்புல தான் மூலிகை அத்தனையும். ராமனுக்கு எல்லா புண்ணு ஆறிப்போச்சு. ராமனு சீதை அத்தியுதமா அந்த இடத்துல சேவை சாதித்தார்கள். அவர்கள் அப்படி இருக்கும்போது சூர்பணகைக்கு மறுபடியும் கோபம். அகம்பனன் ஒருத்தன் 14,000 பேரில் தப்பித்து போனான். அவன் ராவணனிடத்திலே போய் சொல்ல, ராவணன் மாரீச்சனை போய் உதவி கேட்டான். மாரீச்சன் மாயமானாக வந்தான். ராமனை வெகு தூரத்துக்கு ஓட்டி சென்றான். அப்போது ராமன் மாயமான் மாரீச்சனை அம்பால் அடிக்கும் போது ராமனுடைய குரல்லையே ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே என்ன அவன் சொல்லிக்கொண்டே மரித்து போனான். ஓ, ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுத்து போல் இருக்குன்னு காட்டில் இங்கே பஞ்சவட்டியில் இருந்த சீதை நினைத்து கொண்டாள். அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனா அந்த குரல்ல சத்தம் போட்டானோ இல்லையோ, லக்ஷ்மணன் எத்தனை தடுத்து சொன்னாலும் இல்ல லக்ஷ்மணா, நீ உடனடியா பார், அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுட்டு வா.
என்று சொல்ல இலக்குவன் புறப்பட்டு போக ஆழ்வார் சாதிக்கிறார். தனமருவு வைதேகி பிரியலுத்து தளர்வெய்தி சடாயுவ வைகுந்த தேத்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு. மேல சரித்திரம் சொல்றார். ராமன் அங்க பின்ன போனான், முடித்தான். அதுக்குள்ள ராவணன் கபட சந்நியாசி வேஷத்தை எடுத்துண்டு சீதையை ஏமாற்றி ஒரு குள்ளநரி வேலை பார்ப்பது போலே அவளை தூக்கி புஷ்பக விமானத்திலே வைத்து கொண்டு ஆகாயத்துல பறந்து போறார். வெறும விடலே, சூரியனுடைய புதல்வன் போன்ற பெருமை படைத்த ஜட்டாயு என்று கழுஹரசன் அவர் வெகு தூரம் பொருதார். ராவணனோட முடியாமல் அவன் சந்திரஹாசம்ங்கிற வாளாலே அறுபட்டு கீழே விழுந்தார். இன்னைக்கும் திருப்புள்ளம்பூதங்குடியிலேயும் திருப்புட்குழியிலேயும் 2 இடத்துல ஜட்டாயு மோட்சத்தை நாம் சேவித்துக் கொள்ளலாம். காத்திருப்போம். ஜட்டாயுவுக்கு முக்தி தந்த ராமனை சேவிப்போம்.